வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 தவமுறை அகவல் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய துரிய நிலை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திக்கிறோம். துரிய நிலையில் என் நடுமனம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமனம் வெற்றி கொள்கின்றது. நிலை மறந்தாற்றிய வீண் செயல் வழிச்செயல் பதிவுகள் மாறின. துரிய தவத்திற்கு மனம் நிலைத்து உணர்வை கவனித்த போது நடுமனம் தன்னை புறமனம் வெற்றி கொண்டது என்று கூறுகிறார். புறமனம் புற உலகை ரசிப்பதும் தொய்ப்பதுமாக இயங்கிக் கொண்டிருந்தது, புலன் வழியாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது நடுமனதை நோக்கி பயணித்து நடுமனதை உணர்வதாக தன்னுடைய மூலமான உயிரை உணர்ந்து, உயிர் வேறு மனம் வேறு அல்ல, உயிரிலிருந்து பரிணமித்து இயங்குவதுதான் மனம். ஆக மனம் வேறு உயிர் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று சேர்ந்து நின்று அறிவுச்செல்களில் ஊடுருவி அசைவை பெறும்போது அவை நடுமனதை வெற்றி கொள்ளும் புறமனமாக மாற்றம் பெற்றது. எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எந்த பரிச உணர்வை பெற்றாலும், எந்த வாசனை உணர்வை உணர்ந்தாலும், எந்த சுவையை அறிந்தாலும் எல்லாமே உயிரின் செலவுதான் என்பதை உணர்த்துவதாக தன்னை மாற்றும்போது ஓர்முகம் பெறுகிறது இந்த புறமனம். உடல் ரீதியாக ஆன்மீக சீர்மை அனைத்து செல்களிலும் ஏற்படுத்துவதாக தன்னை மாற்றுகிறது. அவ்வாறு மாற்றிய போது அறிவுச் செல்கள் ஆராய்ச்சி அறிவாகவும், அறிவுச் செல்கள் தெளிவு பெறுவதாகவும், அனைத்துக்கும் முடிவான இறை நோக்கி பயணிப்பதாகவும் தன்னை மாற்றும் ஆற்றல் புறமனம் நடுமனதை வெற்றி கொண்ட போது இந்நிலை அதற்கு வருகிறது. அவ்வாறு துரிய நிலையில் என் நடுமனம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமனம் வெற்றி கொண்டது என்று குரு கூறுகிறார். ஆக துரியத்தில் யாரெல்லாம் நீடித்து நிலைத்து தவம் இயற்றுகிறீர்களோ அவர்களுக்கு துரியாதீதம் பிடிபடும் என்பதை கூறும் குரு இங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை நமக்கு அறிவுச் செல்களில் குண்டலின் தெய்வீக மகாசக்தி அசைவு பெறும்போது இந்த வெற்றி புறமனதுக்கு கிடைக்கிறது. நடுமனமும் புறமனமும் சேர்ந்து கொண்டன. இப்பொழுது ஆழ்மன தியானமாக அவைகள் இறை நோக்கி பயணிக்க எத்தனிக்கிறது. நிலை மறந்தாற்றிய எதற்கு வந்திருக்கிறோம் என்று தெரியாமல் பயணித்து கொண்டிருந்த புறமனமும் நடுமனமும் இறை நோக்கி பயணிப்பதற்காகத்தான் இவ்வுலகில் இந்த வாழ்வு தரப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்தபோது வீண் செயல் செய்வதுவோ பழி செயல்களை ஆற்றுவதுவோ நின்று விடுகிறது. தன்னை
நேர்மை என்பதாக மாற்றி அறிவுச் செல்களை கூர்மையாக்கி அறிவு பயணத்தில் ஆராய்ச்சி அறிவாகவும் தெளிவு பெற்ற அறிவாகவும் முடிவை வெற்றி கொள்ளும் அந்த முடிவான அறிவாகவும் பேரறிவை நோக்கி அனுமான அறிவாகவும் மெய்ப்பொருள் உணர் அறிவாகவும் தன்னை மாற்றி பயணிக்க தயாராவதுதான் துரிய நிலை தவமாகும் என்பதை வீண் செயல் போகும் பழிச்செயல் நீங்கும். இவ்வாறு தன்னை நேர்மையாக தூய்மையாக விளைவறிந்த விழிப்பாக தன்னை மாற்றிக்கொள்வதாக புறமனம் நடுமனதை வெற்றி கொண்டு ஆழ்மன தியானத்திற்கு தயாராவதுதான். இந்த தயாரிப்பு தான் இங்கே மேல பதிதனிலே விளையாட்டை காணேனோ என் கண்ணம்மா என்று அழுங்கினி சித்தர் கூறியதும் துரியனில் நிற்கும்போது ஓர் அதிசயத்தை உணர்வதாக குரு கூறியிருப்பதும் நம் சிந்தனைக்கு வருகிறது. ஆக துரிய நிலை தவம் ஆழ்ந்து செய்து துரியாதீதம் என்ற இறை உணரும் தவம் சித்தியாக அனைவரும் குருவை பற்றி கொள்வோம், பயிற்சிகளை செய்வோம், முயற்சி செய்து பயிற்சிகளை செய்து வழக்கமாக்கி அதுவே எனக்கு வழக்கம் என்பதாக தன்னை மாற்றும் அனைவரும் குரு இந்த இலக்கை எவ்வாறு சென்று அடைந்தார் என்ற இந்த வழியை பின்பற்றி நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.